சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து வந்தவங்க ரிட்டர்ன் போனாங்கல்ல, அவங்கெல்லாம் இப்போ எப்படி? சொந்தக்காரர் மட்டும் இல்லை, அப்பாவும். என்ன சொல்றீங்க? உங்க அப்பாவுமா வரலையா பாக்குறதுக்கு? அதுக்கப்புறம் வந்தாங்க. எப்போ வந்தாங்க? 20 நாள் கழிச்சு. குழந்தை பிறந்து 20 நாள் கழிச்சு வந்தாங்களா? பொன் குழந்தைங்க ஒரே காரணமா? அவங்க அந்த பையன்ற ஒரு வெறி இன்னும் இருக்கு. வருஷம் 2025ஆவது. ஆனா இன்னமும் இது மாதிரி பெண் குழந்தைங்க எல்லாம் பிறந்தா ஏதோ சாபம் மாதிரி பாக்குறது. ஆனா உண்மையா சொல்லணும்னா ஆண் பிள்ளைகளை விட பெண் குழந்தைங்க தான் ரொம்பவே பாசமா இருப்பாங்க அப்பா அம்மா மேல. இவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு போல, அங்க உட்காந்து இருந்ததுல அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு பிறந்து 20 நாள் கழிச்சுதான் இவருடைய அப்பாவே வந்து பாத்திருக்காரு. இன்னி வரைக்கும் கூட அந்த பொண்ணை தூக்குனது கூட கிடையாதான். இந்த கிராம சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெண் குழந்தைங்களா பிறந்தாலே ஏதோ சாபம் மாதிரி பாக்குறாங்க. மெயினா இந்த சொந்தக்காரங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, ஐயோ பெண் குழந்தை பிறந்துருச்சா, ஏதோ ஆண் குழந்தை பிறந்திருக்கலாமே, ஆண் குழந்தை பிறந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கவங்களை ஏத்தி விடுறது. இந்த ஆவடியப்பன் சார் சொன்ன மாதிரி தான் கள்ளிப்பால் ஊத்தி கொலை பண்றதை எப்படியோ கம்மி பண்ணிட்டோம். ஆனா இந்த மனசுல இருக்க கள்ளிப்பாலை எப்படி போக்குறதுன்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அது மாதிரிதான் இங்க சில பேர்லாம் இருக்காங்க. அதாவது அந்த கமெண்ட்ஸ்லயே நான் போய் பார்த்தேன், என்னுடைய புருஷனே அப்படிதான் இருக்காரு, எனக்கு பெண் குழந்தை பிறந்தவனே என் புருஷனே வந்து என் குழந்தைய பார்க்கல அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த கமெண்ட்ஸ்ல போட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா இது மாதிரி பெண் குழந்தை பிறக்கிறதுலாம் ஒரு வரம் தான். நான் பேசுறது கரெக்டா இருந்தா கமெண்ட்ஸ்ல கரெக்ட்னு போட்டு விடுங்க. அதே மாதிரி நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ல போட்டு விடுங்க. மறக்காம எனக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.